ஸோ 2016 பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஷார்க் அட்டாக் படமாக எடுக்கப்பட்ட தி ஷாலோஸ் அப்படிங்கிற திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க பெருசாக முடிக்கலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம அழகான ஹீரோனான நான்சியை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இவங்க சர்ஃபிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ போன அந்த இடத்துல ஒரு 2 நபர்கள் இவங்களுக்கு முன்னாடி சர்ஃபிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க நல்லா சர்ஃபிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு திமிங்கலம் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கு. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் திடீர்னு ஒரு பயங்கரமான புல் ஷார்க் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணி இவங்க காலிலே பார்த்தீங்கன்னா கடிச்சிருது. ஸோ அங்க பக்கத்துல இருந்த ஒரு பாறையில பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஷார்க் கிட்ட இருந்து தப்பித்துக்க எந்தமான ஒரு எக்ஸ்ட்ரீம் எல்லாம் போறாங்க. கடைசியா அந்த ஷார்க்கு என்னாச்சு, இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எந்தமான ஒரு எமோஷனை ஃபீல் பண்றாங்க அப்படின்றது ஒரு ஃப்ரேம்ல தான் பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாவே கன் பண்ண முடியுது. தென் ஆக்டிங் சரி, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு தரமான ஃபோக்கஸ் கொடுத்துருவாங்க. டெக்னிக்கலி சைடு பார்த்தீங்கன்னா அந்த பீச்சை காமிச்ச விதமா இருக்கட்டும், இந்த தண்ணிக்குள்ள போய் ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. மெயினா அந்த ஸ்லோமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாத்த விட மெயினா படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த ஷார்க்குக்கு நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இருந்தாலுமே எந்த ஒரு யூஸ்வலான ஷார்க் அட்டாக் படம் மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா இல்லாம ஒரு வித்தியாசமா படமா வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.